ஆனால் அதில் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நாகரிகம் பின்பற்றணுன்றது வழிச்சிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படுத்தக்கூடாது. கஜானா காலி கலைஞர் கலைஞர் கூட சொல்லியிருக்காரு. கஜானா காலின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஈரல் கட்டுருச்சுன்னு சொல்லுவாரு. இது ஆயிடுச்சு. இது மாதிரி சொல்லுவாரு. அதனால வார்த்தை பிரயோகம் கரெக்டா இருக்கணும். 2வது இதெல்லாம் வந்து வழக்கமா விஜய் செய்தது எதுவுமே புதுமையானதெல்லாம் கிடையாது. ம். வழக்கமான வார்த்தைகள் தான். கஜானா காலின்றது கலைஞர் பலமுறை சொல்லியிருக்கிறார். கஜானா காலின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வித்தியாசமா சொன்னாங்க. 3,00,000 கோடி கடன்ல இருக்கு. அதை வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னாங்க. இப்ப இவர் 10,00,000 கோடி கடன்ல இருக்குன்னு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்றாரு. அடுத்தது 20,00,000 கோடி இவர் இறங்கும்போது 20,00,000 கோடி ஆயிடும். அப்புறம் அடுத்தது வரக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த தாவேக அரசு வச்சுட்டு போன கடன் தொகை மட்டும் 20,00,000 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பா வந்து அப்படிதான் ஆகும். கடன் எல்லாம் அடைச்சிடலாம் முடியாது. கடன்லயே இருக்கும். ரன் ஆயிட்டு இருக்கோம். இது கடன்லயே ரன் ஆயிட்டு இருக்கோம். இந்தியாவே கடன் வாங்கிக்குதுன்ற நான். கடனை திருப்பி யார் தான் அடைக்கிறது? யாரும் அடைக்க மாட்டாங்க. அது அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும். அது ரொட்டேஷன் ஆயினே இருக்கும். அடுத்து. அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடனே இல்லாத வந்து பாத்தீங்கன்னா நடத்தவும் முடியாது. ஒரு ஸ்டேட்ல வளர்ந்த ஸ்டேட்ல வந்து முன்னேறக்கூடிய மாநிலங்கள் வந்து கடன் தொகையெல்லாம் வந்து வாங்குறது சகஜம் தான் இதெல்லாம். இதெல்லாம் சாதாரண இந்தியாவே வாங்குது, கடன் வாங்குது. இந்தியா கடனும் கொடுக்குது. சின்ன நாடுகளுக்கு, குட்டி நாடுகளுக்கு வந்து கடன் கொடுக்குது. ஏன் இனாமே கூட கொடுக்குது. அதே சமயம் இந்தியாவும் கடன் வாங்குது. இந்தியாவுக்கும் கடன் இருக்கு. நீங்க டேட்டா எடுத்து பாருங்க. கூகுள்ல போய் தட்டுங்க. இந்திய கடன் சுமை எவ்வளவு பாருங்க. அதுல இருக்கும். சோ அதனால இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுன்னு சொல்றது. இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல வந்து பேசக்கூடிய